ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம தமிழில் பேசுகிறோம் இல்லை தமிழில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு. இது ஆல்ரெடி உள்ள ஒரு ஃபியூச்சர் தான், நியூவாக அப்டேட் பண்ண ஃபியூச்சர் தான். பட் பல பேர் வந்து அந்த ஆப்ஷனை வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், தமிழில் வந்து அது டைப் ஆகாது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த வீடியோ. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா தமிழில் டைப் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம தமிழில் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்படி வருதுன்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது ஒரே ஒரு மைக் சிம்பிள் மாதிரி பிளாக் கலரில் காட்டும். அதை எப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ இது ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்க ஒரு ஆப்ஷன். இதில் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் வேணும், நீங்கள் பேசுகிற எல்லாமே தமிழில் இங்கே டைப் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு சிம்பிள், செட்டிங் சிம்பிள் இருக்குது. அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாங்குவேஜஸில் ஃபஸ்ட்டு அவங்களோட சர்ச்சிங் லாங்குவேஜஸில் இங்கிலீஷ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும். அந்த இங்கிலீஷ்னு இருக்கிற டிஃபால்ட் லாங்குவேஜை தமிழ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். அந்த லாங்குவேஜில் நான் இப்போ தமிழ் இந்தியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ எப்போ நான் சேவ் பண்ணணும், என்னோடய வாய்ஸ் எல்லாமே வந்து தமிழில் இங்கே டெக்ஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய வாய்ஸ் நான் பேசுகிறத தமிழில் இங்கே டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போது என்னோடய இதை டேப் பண்ணணும். டேப் டு ஸ்பீக் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் நான் டேப் பண்ணிவிட்டு தமிழில் நான் பேச போகிறேன். அது தமிழில் டைப் ஆகும். கீபேடை ஓப்பன் பண்ணிவிட்டு பேச போகிறேன். நண்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஓகே நண்பா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே உள்ள யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.